நிஃப்டி நம்மளுக்கு கரெக்டான ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட்டில் இருக்கானா, ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு கீழே வரணும். அதாவது 24,500 வரணும். அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நெக்ஸ்ட்டு 24,000 வரைக்கும் வரணும். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு கீழே தானேனா கன்ஃபார்மாக எனக்கு டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் எனக்கு ரீச் ஆனால் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு நல்லா வந்து ஹியூஜாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அது வரைக்கும் நான் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். எஸ்டே நான் அனலைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் நான் எதிர்பார்த்தது 24,850 செல் என்ட்ரி கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன். அது நம்மளுக்கு 24,850 இல்லை, அதையும் தாண்டி எங்கே தெரியுமா போய் ஒரு ட்ராப் ஆச்சு. 950 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிட்டு ட்ராப் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். மார்னிங் நிறைய பேர் பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா அது ஒரு ட்ராப் பண்ணி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த செல் என்ட்ரி ரொம்ப பர்ஃபெக்டாக பிடிச்சேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 பாயிண்ட் தான் இருக்கும். பட் நான் ப்ரீமியமில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா 204 பாயிண்ட் நம்ம ப்ரீமியம் மட்டும் கேப்சர் பண்ணேன். ஸோ அந்த ஒரு என்ட்ரி தான். அதுக்கப்புறம் ஒரு கிளியர் என்ட்ரி கிடைக்கல. இப்போ நாளைக்கு நம்மளுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டே லைவும் கூட இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேக்கு நம்மளோட பிளான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ பிளானை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அனலைஸ் பண்ணிடுவோம். ஒரு சின்ன ஒரு சஜஷன். இந்த சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரிஸ் நிறையா எதிர்பார்க்குறீங்க அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி எடுக்கிறீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பெட்டர். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நிறையா என்ட்ரிஸ் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. பர்ஃபெக்ட் செட்டப், பர்ஃபெக்ட் டார்கெட், அதாவது 100 பாயிண்ட்ஸோ 200 பாயிண்ட்ஸோ உங்களோட டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஸ்டேபிள் இன்கம் வந்து ட்ரேடிங்கிலிருந்து எடுக்க முடியும். இது என்னோட ஒரு அட்வைஸாக தான் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னோட ட்ரேடிங் பிளான், இந்த ட்ரேடிங் பிளானே நீங்கள் என்னென்னா எக்ஸாக்டாக எதிர்பார்க்குறீங்க. 60% ஒன்லி இந்த ட்ரெண்டு, மீதி 40% ஃபுல்லாக லைவ் மார்க்கெட்டில் தான். அதுக்கு நீங்கள் யூடியூப்லேயே தான் வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ யூடியூப்லேயும் மறந்துடாதீங்க. இங்கேருந்து எனக்கு நாளைக்கு வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறதா என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரெண்டுக்குமே நம்மள்ட்ட பிளான் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்கே தெரியுமா? இங்கே தான் 24,500 வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே 850 500 வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம எப்போயுமே ஒரு ரேஞ்ச் டு ரேஞ்ச் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரெண்டுங்கிறது ஸ்விங் டு ஸ்விங்கு கிடையாது, ரேஞ்ச் டு ரேஞ்ச் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ், 500 பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு இடையில நம்மளுக்கு ஏதாவது வால்டாலிட்டி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கேப்சர் பண்ணி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே இருந்தால் ஒரு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்தால் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரீட்ரெஸ்ட் எடுத்தால் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரீட்ரெஸ்ட் எடுத்தால் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஹை வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு கீழே எனக்கு பிரேக் ஆகுது, 24,500 கீழே எனக்கு அது பிரேக் ஆகுது அப்படின்னா என்னோடய ஃபோக்கஸ் ஆல்ரெடி எங்கே சொன்னேன்னா, இந்த கேப் வந்து எனக்கு எங்கே ஃபில் பண்ணணும், 24,150 கேப் எனக்கு ஃபில் பண்ணணும். அதுவும் இங்கே கொடுக்குற கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான். இங்கே எனக்கு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப் ட்ரெண்டாக இருக்கும். இங்கே டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குறா நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அது இவ்வளோ தூரம் நான் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம்க்கான கன்ஃபர்மேஷன். இப்போ இன்ட்ராடேல எக்ஸாக்ட் க்ரூஷியல் லெவல் என்ட்ரி எங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி எனக்கு இதை பிரேக் ஆகுது அப்படின்னா, ஸோ நான் டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி வந்து இந்த லோ பிரேக் பண்ணுறப்ப எடுப்பேன். எங்கே 24,781 பிரேக் பண்ணுறப்ப நான் என்ட்ரி எடுத்து, இது ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். இதில் ஒரு ரீட்ரெஸ்ட்டுக்கு தான் சான்ஸ் இருக்குது. 24,731 டக்குனு ஒரு ஸ்பைக் கொடுத்து அகைன் நம்மளுக்கு கீழே வரும். ஸோ அப்படி கீழே வருது அப்படின்னா 24,617 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட்டு 24,500 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் டவுன் ட்ரெண்டுக்கு. இது எனக்கு இதுக்கு கீழே கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது டவுன் ட்ரெண்டு தான். அது எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி கிடச்சா ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ரேஞ்சில் வந்து டவுன் ட்ரெண்ட் கிடச்சா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அகைன் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரீட்ரெஸ்ட் என்ட்ரி கிடச்சா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக இந்த லெவல் இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு சப்போர்ட் எடுத்தால் மட்டும் தான் அப் ட்ரெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு மாறிடும். இங்கே இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 25,000 தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 25,000 எனக்கு பிரேக் ஆகுது, நல்லா கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா 250 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன். எங்கே ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது லைவ் எக்ஸிக்யூஷனில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதான் 60% இது 40% ஃபுல்லாக லைவ் மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் தான் நம்ம வந்து இப்போதைக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட பிளானை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளான் பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறப்ப ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி ஃபியூச்சர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. 2 தான் நான் மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. 1 டவுன் ட்ரெண்டு, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஏரியா கன்சாலிடேட் கிரியேட் பண்ணால் அந்த ஏரியா எதுங்கிறத நாளைக்கு நான் லைவில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் யுவர் பிளான் யுவர் ட்ரேட். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற வேர்டு வந்து இதுதான். ஓகே. ஸோ ஐ எம் நாட் ஏ செமிலிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபிலிம் சொல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.